புற்றுநோய் தினத்தையொட்டி யூனிஃபைட் நோட்டிஃபை இந்தியாவில் சுகாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக புற்றுநோயை வகைப்படுத்த அரசுக்கு வலியுறுத்தல். உலக புற்றுநோய் தின அனுசரிப்பின் ஒரு பகுதியாக யூனிஃபைட் நோட்டிஃபை என்ற தேசிய அளவிலான பரப்புரை திட்டத்தை அப்போலோ கேன்சர் சென்டர்ஸ் முன்னெடுக்கிறது. இந்திய கதிர்வீச்சு புற்றுநோய் நிபுணர்களது சங்கம், தமிழ்நாடு அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மற்றும் குழந்தை நல புற்றுநோயியல் மருத்துவ சங்கம் ஆகிய அமைப்புகளின் ஒத்துழைப்போடு இப்பரப்புரை திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. புற்றுநோய் அரக்கனை எதிர்த்து போரிடுவதற்கு மிக அதிகமாக தேவைப்படும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக அரசின் சுகாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நோய் நேர்வாக புற்றுநோயை வகைப்படுத்த இந்திய அரசை இந்த பரப்புரை திட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மேலும் இது தொடர்பாக தேசிய அளவில் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நோயாக புற்றுநோயை ஆக்குவது என்ற தலைப்பு மீதாக ஒரு இன்டராக்டிவ் அடிப்படையிலான நிபுணர் குழு விவாதமும் நடத்தப்பட்டது. தேனாம்பேட்டை அப்போலோ கேன்சர் சென்டரின் மருத்துவ புற்றுநோயியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாசன் நெறிப்படுத்தி வழங்கிய இக்குழு விவாதத்தில் AROI, TAMPOS, TASO அமைப்புகளின் பிரதிநிதிகளும், அப்போலோ கேன்சர் சென்டர் வானகரத்தின் மருத்துவ புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சுரேஷ், அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரின் மருத்துவ புற்றுநோயியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் பிரசாத் ஈஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். What was the stage, from where he came from, what kind of treatment was given, and what was the survival. So we have enough data to look at like 1,000 patients or 10,000 patients to see. In fact, some of our data that we look at on the treatment of breast cancer and others, if you really look at it, our numbers are almost equivalent, and some of them are even better than what we see compared to the Western countries. So that is where the digital transformation is extremely important. It also gives us an idea that there has to be a regulator, as you said. Anything that is run without being overseen, checks and balances, if they are not there, it is not going to help in the long run to any particular individual or for the community. So the checks and balances, that's where the data is really helpful for us to figure out whether the treatment has been standardized. And if the standardized treatments are available, whether something is a cheaper alternative, which is also equally effective. And that is one way of looking at things where I think really like investing in data entry, investing in data capture and analysis, especially the AI has been significantly in the forefront, changing everything at this time so that we can analyze to do that. That is in the works, and it has been proven that it is very effective. So if you look at it, you can also figure out where to invest by looking at the data and AI being there. So that is where I think we also have to be, to improve ourselves, to look at the future and think through the future also, not only the present and the past. But over the period, நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி நம்ம வந்து டேட்டாஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது, அண்ட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் வந்து தே ஆர் ஸ்டார்டிங் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் கேன்சர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸ். ஸோ அவங்களாலேயும் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுது. ஸோ நோட்டிஃபைபிள் டிசீஸ்ன்னு ஆகும்போது இந்த ஏரியாவில் இந்த பார்ட் ஆஃப் டிசீஸ் தான் அதிகமாக இருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கும் போது சார் சொன்னபடி வித்தின் 50-70 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டோட ரேடியஸ் முடிஞ்சிருக்கு. அப்போ அவங்களால ஈஸியாக அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை எடுத்துக்க முடியுது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட விஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் மோர் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் டெஃபினெட்லி கேன்சரோட கேரும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அண்ட் சார் ஐவன் சார் சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி, அந்த ஏரியாவுக்கு வாட் டைப் ஆஃப் கேன்சர் ப்ரிவலன்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்கள இன்னும் பெட்டரா ட்ரெயின் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ we are moving in the right direction because we have made the data collection as early as 2012. We are improving on the data collection and coming to know the topographical distribution of various cancers. Simple. Polio சொட்டு மருந்து ஜனவரி எண்ட், இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி ஆரம்பிச்சது. ஸோ போலியோன்ற ஒரு நோய் இருக்குது. போலியோ நோயை சொட்டு மருந்து கொடுத்தா குணமாக்க முடியும், பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை வராம தடுக்க முடியும்ன்றது எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியும். பட் இட் டுக் சம் டைம்.
முந்தி போலியோ நிறைய கேசஸ் இருந்தது. இந்த 30-20 வருஷங்கள்ல இப்போ போலியோ நோய் ஏதோ ஒரு இடத்துல எப்பயோ ஒன்று அபூர்வமாக தான் இருக்கு. ஸோ சிமிலர்லி ஒரு நோட்டிஃபைபிள் டிசீஸ்னு கொண்டு வரும்போது ஸோ ப்ராப்ளி திஸ் வில் ஹேவ் 2 ways of impact. One is it will evolve the healthcare system. ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ், மெடிசன்ஸ் அவைலபிலிட்டி, அதை ஒரு பக்கம் கொண்டு வரும். இன்னொரு பக்கம் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். ரைட், அந்த சிகரெட் பேக்கெட்ல ஒரு படம் இருக்கும். பட் எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்து திருந்துறாங்க? கிடையாது. அதே டப்பாவை வாங்கி சிகரெட் பிடிக்கிறது, ஆல்கஹால் எடுக்கிறது, அது ஒரு அடிக்ஷனாக தான் எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு நோட்டிஃபைபிள் டிசீஸ்னு வரும்போது இது ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் கெட் அலார்ட். பிகாஸ் அந்த சமயத்துல there will be one healthcare worker, ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒருவர் அந்த இடத்துல இருந்து இந்த புற்றுநோய்க்கு காரணம் சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை ஆல்கஹால்னாலேயோன்றத ஒரு எடுத்துக்காட்டா ஒருத்தர் இருந்து சொல்லும் போது மேபி 10ல் ஒரு 2 பேருக்கு அது ஒரு விழிப்புணர்வு வரலாம். அந்த 2 பேர் 4 ஆகும், 4 8 ஆகும். மேபி இன்னொரு 30-40 வருஷங்கள்ல கேன்சர் இல்லாத தமிழகமா, கேன்சர் இல்லாத இந்தியாவா விழிப்புணர்வு மூலமாகவும் இதை நிறைவேற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப காமன். அந்த டிசீஸுக்கு சில டைப் ஆஃப் மெடிசின்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட். அந்த மெடிசின்ஸ் வந்து இட் இஸ் பீயிங் மேட் அவைலபிள். மேடம் சொன்ன மாதிரியா இட்ஸ் அவைலபிள் இன் தி கவர்மெண்ட் செக்டர் ஃபுல்லா. இட்ஸ் நாட் ஒன்லி தி அதே மருந்து பிரைவேட் செக்டர்லயும் கொடுக்கும். அதே மருந்து வந்து கவர்மெண்ட் செக்டர். எப்படி நடந்தது நம்ம நாட்டுல? பிகாஸ் ஆஃப் நோட்டிபிகேஷன் இந்த வியாதி ஜாஸ்தியா இருக்கு, ஸோ இந்த மருந்து யூஸ் பண்ணா அவங்களுக்கு சர்வைவல் நல்லா இருக்கு அப்படின்ற இது ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டு த கண்ட்ரி லெவல். அதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கு. இங்க நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எங்களுடைய ஆசை கண்ட்ரி லெவல்ல இந்தியா முழுக்க இது நடக்கும். ஸோ அப்படி நடந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஃபண்ட் என்ன அலோகேட் பண்ணணும், இந்த டிசீஸ் இந்த ஏரியால ரொம்ப காமனா இருக்கு, அதுக்கு இந்த மெடிசின் தேவைப்படுது, ஸோ ஃபண்ட் அலாட் பண்ணா ரொம்ப அங்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் we are talking. நான் டாக்டர் சுரேஷ், ஹெட் ஆஃப் மெடிக்கல் ஆன்காலஜி, அப்போலோ கேன்சர் சென்டர், வானகரம். உலக புற்றுநோய் தினம் February 4ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதற்கு காரணமாக இன்றைக்கு புற்றுநோயை அறிவிக்கப்பட்ட நோயாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு கேன்சர் இஸ் எ நோட்டிஃபைபிள் டிசீஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. பட் இது வந்து நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு செய்திகள். ஏன் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக இது நோட்டிஃபைபிளாக வந்துருச்சுன்னா யாருக்கு இந்த கேன்சர் வரும், எந்த வயசில் வரும், எந்த மாதிரியான ஸ்டேஜில் வரும், அவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் பண்ணால் ட்ரீட்மெண்ட் பெட்டராகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோட்டிஃபைபிள் டிசீஸ் கொண்டு வரும். ஸோ இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல் சார்பாக இன்றைக்கு டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் டாக்டர் வி பாலசுந்தரம், டாக்டர் கலைச்செல்வி, டாக்டர் ஐயப்பன், டாக்டர் பிரசாத் மற்றும் நான் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லா மாநிலங்களும் இந்த கேன்சருங்கிற நோயை நோட்டிஃபைபிள் டிசீஸாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.